தக்காளி இல்லாத புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பச்சைக்கடல பருப்பு, அப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூனுக்கு மேலே நான் கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். அதாவது கொத்தமல்லி வந்து காஞ்ச கொத்தமல்லி. அதுக்கப்புறம் ஒரு உருண்டை இலந்த கொட்டை சைஸுக்கு இருக்க வடகம், காக்கா வடகம்னு வீட்டில் செய்வாங்கள்ல அது. அப்புறம் ஒரு 10 வரமிளகா. இந்த மிளகா வந்து சுத்தமாக காரன்ற ஒன்று இருக்கவே இருக்காதுங்க. இவ்வளோ மிளகா போட்டும் சுத்தமாக காரம் உரைக்காதுங்க. அதனால் நான் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். ஒருவேளை நீங்கள் காஷ்மீரி மிளகாய் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 3லேருந்து 4 மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க. அது காரம் கொடுக்கும். இதை போட்டுட்டு நல்லா வறுபடுற அளவுக்கு நம்ம கிண்டி கொடுக்கணும். இது எல்லாமே நமக்கு வறுபட்டுருச்சு, அதாவது எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து நமக்கு செவந்து வரணும். செவந்து வந்துருச்சு அப்படின்னா இதை தனி வாணலில் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு செரிமானத்துக்கு நம்ம வெந்தயம் சேர்க்குறோம், அதுக்கப்புறம் சீரகம் சேர்க்குறோம், இது அப்புறம் வடகம் சேர்க்குறோம். இது 3மே ஒரு மஸ்ட்டு இதுக்கு வந்து தேவைன்னு சொல்லிக்கலாம். பச்சைக்கடலை பருப்பு எதனால் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம உளுந்துக்கு பதிலாக பச்சைக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உளுந்து கூட சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்தோம்னா நமக்கு ரொம்ப மண் மாதிரி இருக்கும் குழம்புனால பச்சைக்கடலை பருப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். புளித்தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். புளித்தண்ணியுமே பார்த்தோம்னா ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸில் புளி. அதில் வந்து நான் என்ன இது பண்ணேன்னா தேங்காய் ஒரு 3 பல்லு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இதுலேயே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இது 3யுமே இதுலேயே போட்டுட்டு அந்த கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தனியாக வாணலில் எண்ணெய் போட்டு ஒரு காக்கா வடகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதுதான் பூண்டு. இதுவுமே நமக்கு செரிமானத்துக்கு பூண்டு போட்டு இந்த பூண்டு வந்து ஆயில்லையே கொஞ்சம் வணங்கிடணும். அந்த அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கிண்டி கொடுக்கணும். ஆயில்லையே இதோட கலர் பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அது டிஃப்ரெண்ட்டாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயமும் போட்டு வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை தூக்கி ஊற்றிக்கிறோம். இப்போ நான் ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணிட்டேன்னா குட்டியூண்டு வாணல் எடுத்துட்டேங்க. இது வந்து எனக்கு மறுபடியும் இன்னொன்று இதுக்கு முன்னாடி நான் வறுத்து வச்சதெல்லாம் அரைச்சி ஊற்றுனா பொங்கி வெளியே வந்துருன்ட்டு நான் வாணல் வந்து மாற்றிக்கிட்டேன் உடனே. இது வந்து நல்லா இந்த அளவுக்கு கொதி வரணும். கொதி வந்த உடனேயே நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி இதில் ஊற்றி அவ்வளோதாங்க, தூக்கி போட்டு மூடி போட்டு வச்சிடணும். மூடி போட்டு சிம்மில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அது பாட்டில் கொதி வரட்டுங்க. பார்த்தோம்னா குழம்பு எந்த அளவுக்கு இஞ்சி வந்துருச்சு பாருங்களேன். இந்த அளவுக்கு நமக்கு குழம்பு இஞ்சி வந்துடும். இதை ஒரு 2 நிமிஷம் இப்படி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா இந்த அளவுக்கு, அதாவது நம்மளுடைய புளிக்குழம்பினுடைய வெற்றியின் ரகசியம் என்னென்னா இந்த அளவுக்கு நமக்கு ஆயில் வந்து பார்த்தோம்னா அப்படியே மிதந்து இருக்கணும். அதான் நம்மளுடைய புளிக்குழம்பினுடைய மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு வெந்துருச்சா அவ்வளோதான். இங்கே பாருங்க எப்படி வந்து திரை கட்டி நிற்கிது பார்த்தீங்களா ஆயிலு. இவ்வளோ தாங்க புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.